நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். நிகழ்ச்சிக்கு போவோம். குப்பை, குளம், சந்தேகம், குழப்பம் ஏற்படுவது, ஐயம், நீ நடிச்சு நாட்டியம் ஆடி 5 மதிப்பெண்கள் சம்பாதிக்கிற. காந்தி, பொக்கை, ஏய் அவரை ஏன்டா வம்பிழுக்கிறீங்க? முட்டாள், ஏய் திட்டாத அப்பலாம். நீ அதான் சொல்லு. மக்கு, விடாத அவனை. மண்டு, மடையன், மடன். வெரி குட். வரி, சுங்கம், குட். சிவகார்த்திகேயன், நடிகர், ஓட்டம், எதிர்நீச்சல், நாணம், வெட்கம், 1 வெப்பம், தட்டம், 3 சாமான், மளிகை, 7 32 மதிப்பெண்கள் பெற்று நிகழ்ச்சி நீங்கள் தேர்வாகி இருக்கிறீர்கள். பள்ளி மாணவர்களுக்கு என்ன நடத்தப்படுகிற 3வது காலகட்டம் இது. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்க போறோம் 4 அணியை நம்ம வரவழைக்க போறோம். முதல் அணி சென்னையிலிருந்து வரும் எவர்வின் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவர். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. எவர்வின். என் பெயர் அவினாஷ். நான் எவரின் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன், 10th ஸ்டாண்டர்ட். 10ஆம் வகுப்பு. என் பேர் சூரியபிரகாஷ். நான் எவரின் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். உங்களுக்கு தமிழ் மேல எப்படி ஈடுபாடு வந்தது? தமிழ் நிறையா படிப்போம், அதனால. அது சூரிய பிரகாஷுடைய கருத்து. அவினாஷ்? நான் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் தமிழ் படிக்கவே ஆரம்பித்தேன். ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனாலும் பண்ணுறேன். 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்நேரம் பரவாயில்லையா? 10ஆம் வகுப்பு வந்தாச்சு. ஸோ அதனால கொஞ்சம் நல்லாவே பண்ணுவேன் தமிழ். சரி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெங்களூரில் கன்னடா படிச்சிருந்தேன். இப்போ உனக்கு தெரிந்த மொழிகள்லாம் சொல்லு. தமிழ், இங்கிலீஷ், கன்னடா கொஞ்சம் கொஞ்சம் லெட்டர்ஸ் மட்டும் தெரியும். பேச முடியாது. பேச வராது. ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஓனாக பேசுவேன். அப்படியா? சூரிய பிரகாஷ், உனக்கு தெரிந்த மொழிகள்லாம்? தமிழ், ஹிந்தி. தமிழா? தமிழ், தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ். எழுத படிக்க மட்டுமா, பேசவும் தெரியுமா? எழுத படிக்க பேச மூணுமே தெரியும். மூணுமே தெரியும். பரவாயில்ல. எவர்வின் பள்ளி மாணவர்கள், உங்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். 2வது அணி சேலத்திலிருந்து வந்திருக்கிற ஹோலி கிராஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவர். சேலம் ஹோலி கிராஸ், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தாஸ் சந்தோஷ், சேலம் ஹோலி கிராஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். சந்தோஷ். ஹாய், என் பேர் இந்திரஜித். நான் 9th ஸ்டாண்டர்ட் சேலம் ஹோலி கிராஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். இந்திரஜித் வந்து வரலாற்றில் யாரு? ராவணனோட பையன். அப்படியா? பையன் தானா? சரி. நீங்கள் என்ன ஆக போறீங்க? 2 பேரும் ஒருத்தரா சொல்லுங்க. எனக்கு பிடிச்சது கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆனால் எய்ம் வந்து MBBS. ஏன் அதே கம்ப்யூட்டர் சயின்ஸே படித்தா என்ன? கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிக்கும், ஆனால் இது மெடிசனில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் ஜாஸ்தின்னு சொன்னாங்களா? இருக்காது. ஓகே, சரி. நான் ஐஏஎஸ். ஐஏஎஸ். அதுக்கு என்ன படிக்கணும்? நல்லா படிக்கணும். எல்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா நல்லா படிச்சு தான் ஆகணும். ஐஏஎஸ்க்கு மட்டும் நல்லா படிக்கணுமா? ஐஏஎஸ்க்கு என்னென்னலாம் படிச்சுட்டு வரணும்? கரெக்ட். என் தகுதிகள் என்னென்ன படிப்பு படிக்கணும்? 10th and 12th நல்லா பண்ணணும். சரி. TNBSC எழுதணும் கரெக்டாக. ஒரு பட்ட படிப்பு அப்புறம் மேற்பட்ட படிப்பு 2ம் படிக்கணும். அதில் நல்ல மார்க் இருக்கும் பொழுது அதுக்கு மேலே தான் நீங்கள் ஐஏஎஸ் பண்ண முடியும். சரி, பரவாயில்ல. உங்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் 2 அணிகளும் போய் அமர்ந்திருக்கலாம். இந்த நிகழ்ச்சியின் 3வது அணி கோவையிலிருந்து வந்திருக்கிற பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. பஞ்சாயத்து யூனியன் கோவை. என் பேர் எஸ் லோகேஸ்வரன். நான் வந்து பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் மூலத்துறையில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 8ஆம் வகுப்பு. என் பேர் வந்து சி ஜவஹர். நானும் வந்து பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். எப்பவுமே இப்படி பளிச்சுன்னு பேசுவியா நீ? ஆமாம் சார். நல்லா படிப்பியா? படிப்பேன். பிடித்த பாடம் எது? சயின்ஸ். பிடித்த ஆசிரியர்? திருமுருகன் சார். அவர் என்ன பாடம் எடுப்பார் உனக்கு? அவர் மேக்ஸ் சயின்ஸ். மேத்ஸ் சயின்ஸ் 2 எடுப்பாரா? ஏன் அவரை பிடிக்கும் உனக்கு? அவர் வந்து தெளிவாக நடத்துவார், புரியுற மாதிரி. திருமுருகன் சாருக்கு ஒரு நன்றி. அழகா ஒரு மாணவரை கவர்ந்துருக்கிறீங்க நீங்கள். நீ என்ன ஆக போற? நான் வந்து இன்ஜினியர். என்ன இன்ஜினியர்? மெக்கானிக்கல் இன்ஜினியர். சரி. நீ? சயின்டிஸ்ட் ஆகி என்ன ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிக்க போற? நான் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகணும் ஆசை. செவ்வாய் கிரகத்துக்கு போகணும் ஆசை. ஏற்கனவே போயிருக்காங்களா? போயிருக்காங்க. ஆள் போனாங்களா? ஆள் இல்லாத விண்கலம்? ஆள் இல்லாத விண்கலம். நீ வந்து ஆளா நீ போக போற.
செவ்வாய் கிரகம் வந்து ஆங்கிலத்தில் சொன்னா மார்ஸ் மார்ஸ். ஓகே, இப்போ மொத்தம் கிரகங்கள் எத்தனை? 9லிருந்து ஒன்று கழிந்து 8. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் எத்தனை கிரகங்கள் கேட்டால் 9ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 8ன்னு சொல்லுவீங்களா 9? 8. அந்த கிரகங்கள்லேருந்து வெளியேறி போன கிரகம் ப்ளூட்டோ. எதனால அதை வெளியெடுத்துட்டாங்க? அது வந்து அதோட சுற்றுவட்ட பாதையிலிருந்து தாண்டி போனதுனால அது வந்து வெளியெடுத்துட்டு. ஆமாம், அதுவும் கிரகங்களுக்குரிய தன்மைகள் குறைய ஆரம்பித்தது. அது அந்த கிரகங்களுடைய தன்மைகளுக்குள்ள வரலன்னு சொல்லி அதை எடுத்துட்டாங்க. உங்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். 4வது அணி மதுரையில் வந்திருக்கிற ஸ்ரீ சுந்தரேஸ்வர வித்யாலயா பள்ளி மாணவியர். மதுரை ஸ்ரீ சுந்தரேஸ்வர வித்யாசாலா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். உங்களை அறிமுகப்படுத்திக்க. வணக்கம், என் பேர் தீபிகா. நான் ஸ்ரீ சுந்தரேஸ்வரா வித்யாசாலா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மேலூர்லேருந்து வந்திருக்கேன். நாங்கள் வந்து தைரியத்திற்கும் மணக்கும் மல்லிக்கும் பேர் போன மதுரை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். அருவாளுக்கும் பேர் போன அருவாளுக்கு திருப்பாச்சியா? சரி, ஓகே. நான் வந்து 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். 12ஆம் வகுப்பு. வணக்கம், என்னோட பேர் பவானி. நான் மதுரை மேலூர்லேருந்து வந்திருக்கேன். நான் ஸ்ரீ சுந்தரேஸ்வரா வித்யாசாலா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். மேலூரிலிருந்து வந்து பிரபலமானவர்கள் யாராவது சொல்லுங்க. ராமராஜன் சார். நடிகர் ராமராஜன். சரி, கக்கன் அத முதல்ல சொல்லணும்ல, எவ்வளவு பெரிய தலைவர். அவரும் உங்க ஊர் தான். சரி, நீங்க என்னவாக போறீங்க? நான் வந்து MBBS முடிச்சுட்டு அடுத்து பீடியாட்ரிஸ்ட் ஆகணும்னு. ஒரு பீடியாட்ரிஷியன். எதனால அதுல உங்களுக்கு ஆர்வம் வந்தது? குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள எந்த ஒரு இதுவும் நோய் இல்லாமல் பார்த்துக்கணுன்றது என்னோட ஆசை. நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்கணுன்றது என்னோட எய்ம். ஓகே, அதில் என்ன துறையை படிக்க போறீங்க? சார், ஜெனட்டிக் இல்லாட்டி பயோடெக்னாலஜி. ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து உயிரியல் வந்து ரொம்ப பிடித்த. வெரி குட். உங்களுடைய கனவுகள் நிறைவேற வாழ்த்துக்கிறோம். உங்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இங்கே 2 தமிழ் அறிஞர்கள் ஏதோ பேசணும்னு நாங்கள் கேட்டுருவோம். விஜய் டிவியின் முன்பாக வீற்றிருக்கும் அன்பான சான்றோர்களுக்கும் பண்பான பெரியோர்களுக்கும் எனது தெம்பான தமிழ் வணக்கங்கள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறின் என 2 அடிகளாலான இனிமையான குரல்களால் லட்சிய நெருப்பை இளைஞர்களின் இதயத்தில் இருக்க வைத்து அறநெறி கருத்துகளாலும் அறிவுரைகளாலும் அகிலத்தை ஆண்ட ஐயன் திருவள்ளுவரே நான் விரும்பும் புலவராவார். வாழ்வதற்கான வழிமுறைகளை ஆகாக வகைப்படுத்தியும் தோதாக தொகைப்படுத்தியும் மிகைப்படுத்தாமல் அளித்த மாமேதையவர். அவரின் பெருமையை அவரின் குரல் வழி நின்று விளக்குகிறேன், கேளுங்கள். உதவி செய்தலின் உன்னதத்தினை இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிடல் என எடுத்துரைக்கிறார். இளிய சொற்கள் பேசக்கூடாதென இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என இனிய சொற்கள் பேசக்கூடாதென எச்சரிக்கிறார். ஆம் நண்பர்களே, திருவள்ளுவர் பட்டங்கள் பெறாத பெட்டகம், வாழ்விற்கு திட்டங்கள் வகுத்த அறிவுக்கோர் இருப்பிடம். ரொம்ப அழகா அற்புதமா பேசின. நிகழ்ச்சிக்கு போவோம். அருமையா இருக்கு. நிகழ்ச்சிக்கு போவோம். யார் முதல் சுற்று துவங்க போவது? நீங்களே. நீங்க போய் அமரலாம். முதல் சுற்று 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிப்பது. அடிப்படை விதிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் தெரிந்த ஒன்று. நேரடியாக துவங்கலாம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. ஜோதிடர், ஆன்மீகம், பார்ப்பது, ஜோசியம், ஏடு, ஜாதகம், நீர், நிலம், பெருக்கு, வெள்ளம், தாழ்வு, மனப்பான்மை, எதிர், உயர்வு, தரையில், மண், கம்பளம், விரிப்பு, அயர்வு, சோர்வு, குணம், சோம்பல். வெரி குட். முதல் சுற்றில் 5 மதிப்பெண்களை எடுத்திருக்கிறீங்க. நீங்க போய் அமரலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்போது துவங்குகிறது. திருமணம், கல்யாணம், மண்டபம், சத்திரம், 1, பஞ்சு, மெத்தை, மர, கட்டில், கட்டில், பண்பு, குணம், விழுப்பம், ஒழுக்கம், ஒழுக்கம், மிளகாய்,
காரம். கண்ணில் எரிச்சல். எரிச்சல். தேய். தேயா? தேய். 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 மானம். வறண்டி. வறண்டியா? அப்படின்னா என்ன? வறண்டு. வறண்டுறதா? சுரண்டுவது. மூணாவது குறிப்பு. கட்டில். கட்டில். என்ன குறிப்பு இதெல்லாம்? கயிறு. 3 குறிப்பு குஞ்சு போச்சு. 4 கண்டுபிடிச்சிட்டீங்க. இது ஒன்று தான், இதை விட்டுட்டீங்க. இப்படி எடுத்துக்குவோம். சாம்பார். பருப்பு. எடுக்க. கரண்டி. அவ்வளோதானே அது. அதுக்கு தேய் என்னது? அப்புறம் என்ன சொன்ன? என்ன வறண்டி. அதுக்கப்புறம் இன்னொன்று கடைசியாக என்னமோ சொன்னீங்க. இல்லை கட்டையா? கட்டை என்ன என்ன அர்த்தத்தில் அது கட்டை சொன்னேன்? வறண்டி ரண்டி அது ரெண்டுத்தையும் சேர்த்தா கரண்டி. அது நீ நினச்சிக்கிட்ட, அது உன் நண்பனுக்கு புரியணும்னு ஏதாவது யோசிச்சியா நீ? அதை விட்டுட்டோம்ல. அது உங்களுக்குள்ள அந்த மாதிரி ஏற்கனவே ஏதாவது நீங்கள் பயிற்சி எடுத்து வச்சுருக்கீங்களா? ஆனால் அது அவருக்கு புரியலையே. ரொம்ப சிலதை எளிமையாக சொல்கிறத நேரடியாக சொல்லிடலாம். சிரமமானது தான் இந்த மாதிரி பல யுத்திகளை கையாள வேண்டி வரும். கவனமாக இருந்துக்கணும். நீங்கள் 4 கண்டுபிடிச்சிருக்கீங்க, அமர்ந்திருக்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்போது தொடங்குகிறது. நட்பு. பகை. கேண்மை. உரிமை. மூணாவது குறிப்பு. நட்பு. பகைமை. வெரி குட். அங்கும். இங்கும். வீணாக. ஓட்டம். ஓட்டம். அலைச்சல். 2. முனிவர். முனிவர். குரு. செய்வது. தியானம். தியானம். அற்புதம். அபூர்வம். மிக. பிரமாதம். முட்டாள். ஏய் திட்டாத அப்படிலாம். அவன் 3 கண்டுபிடிச்சிருக்கான்ல, என்ன ஏன் திட்டின? முட்டாள். இது குறிப்பா? அது சொல்லணும்ல. முட்டாள். நீ ஏதாவது சொல்லு. மக்கு. கேட்டாம இரு. நீ சொல்லு இப்ப. விடாத அவனை. மண்டு. மண்டு. மடையன். மடன். வெரி குட். கரெக்டா? எவ்வளவு நல்ல நிகழ்ச்சி பாருங்க. எப்படி திட்டிக்கிட்டா கூட உங்களுக்கு நாங்க மதிப்பெண் கொடுப்போம். வெல் டன் ஹோலி கிராஸ் சேலம். நீங்க அமர்ந்திருக்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்போது துவங்குகிறது. கண்ணாடியில். முகம். பிரதிபலிப்பு. பிம்பம். மீன். முள். உடல். மீன். செதில். செதில். தந்தை. தாய். அப்பா. அம்மா. பாட்டன். தகப்பன். கருமுள்ளி. மை. உடலில். மச்சம். சத்து. வேறு. முட்டை. சத்துன்னு சொல்லிட்டு முட்டை சொல்லு. பொரியல். ஏய் அவன் சத்து சொல்லிட்டு இருக்கா, நீ பொரியல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற. மூன்றாவது குறிப்பு. புரதம். புரதம். வெரி குட். 5 சொற்களை கண்டுபிடிச்சிட்டீங்க. உன்னைய விடைய கண்டுபிடிக்க சொன்னா சமைச்சிட்டு இருக்கிற நீ. உன்னை முட்டை பொரியலா பண்ண சொன்னாவன். எவ்வளவு கஷ்டப்பட்டு சத்துன்னு சொல்லி உன்னை கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருக்கிறான். வெரி குட். வெல் டன். நீங்க 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. முதல் சுற்றின் முடிவில் எவர்வின் பள்ளி அணி மட்டும் ஒரே ஒரு சொல்ல தவற விட்டுருக்கிறாங்க. மற்ற 3 அணிகளும் எல்லாரும் 5 மதிப்பெண்கள் முழுமையாக பெற்றிருக்கிறீர்கள். இடைவேளைக்கு பிறகு அடுத்த சுற்றில் மறுபடியும் சந்திப்போம். காத்திருங்கள். இது காளிமார்க் பவன் ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிகழ்ச்சியின் தொடர்ச்சிக்கு வரவேற்கிறோம். இது காளிமார்க் பவன் ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ எவர்வின் பள்ளி அணி நின்று கொண்டிருப்பது 2வது சுற்றினுடைய தொடக்கம். 2வது சுற்றில் 2 வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்.
முதல் வாய்ப்பை இப்போ நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. 2 நிமிடத்தில் அதே போல் 5 சொற்கள், அதே விதிமுறைகள். நீங்கள் திரையில் பார்க்க போகிற ஒவ்வொரு சொல்லிலும் அந்த சொல்லுக்கு தேவையில்லாத ஒரு எழுத்து அங்கே இருக்கும். அதை விலக்கிவிட்டு சொல்லை விளங்கி கொண்டு பிறகு நீங்கள் குறிப்புகள் கொடுக்க துவங்கலாம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்போது துவங்குகிறது. குப்பை, கூலம், குளம், தர்மம், தானம், 2, குழந்தை, சிசு, தொட்டில், கட்டில், மடில், அடுத்த சொல் போலாம். அஞ்சல், தபால், கடிதம், மடல், அவசரமாக, தந்தி, வெரி குட், அப்படி சொல்லணும். வணிகம், வளாகம், விலை, குறைவு, அடுத்து, சரிவு, வெரி குட். அந்த விட்ட சொல் மறுபடியும் வந்திருக்கு. 3 குறிப்புகள் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா நினைவுபடுத்து. குழந்தை சொன்ன, குழந்தை, தொட்டில், மடில், மடில். இப்ப நீ சொல்றது விடையா நாங்க எடுத்துக்குவோம். என்ன? தடில், தடில். மன்னிக்கணும், தவறான விடை. இந்த சுற்றிலையும் மறுபடியும் ஒரு சொல்ல தவற விட்டு 4 கூட்டல் 4 8 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. நீங்க அமர்ந்திருக்கலாம். 2வது சுற்றின் முதல் வாய்ப்பு. விதிமுறைகள் ஏதாவது சந்தேகங்கள் உண்டா? இல்ல. உங்களுக்கான கால அவகாசம் இப்போது துவங்குகிறது. தொடக்கம், முடிவு, நாட்டின் எல்லை, ஏழ்மை, வறுமை, சந்தேகம், குழப்பம், ஏற்படுவது, ஐயம், ஐயம், சிவன், பார்வதி, வாகனம், காளை, பிரதோஷம், நந்தி, அருகில், பக்கம், அருகாமை, தூரம், சேய்மை, அண்மை, அண்மை. மற்றவங்க எல்லாம் சொற்களை கண்டுபிடிச்சு மட்டும் மதிப்பெண்கள் வாங்க. நீ நடிச்சு நாட்டியம் ஆடி 5 மதிப்பெண்கள் சம்பாதிக்கிற. எப்பவுமே ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். எப்பவுமே எல்லாத்துலயும் அப்படிதான் இருப்பியா? நன்மை, உண்மை, இல்ல நல்லா தான் இருக்கு. பரவாயில்ல. வெல் டன். 5 சொற்களை அழகா கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி வாங்க. நேரடியாக துவங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்போது துவங்குகிறது. பன்மை, பல, எதிர், ஒருமை, காந்தி, கைத்தடி, வாய், பொக்கை, ஏய், அவரை ஏன்டா வம்பிழுக்கிறீங்க? கையூட்டு, லஞ்சம், வேறு, ஊழல், இலவசம், கொடை, பொருள், ஈகை, 3வது குறிப்பு. வேறு, அடுத்த சொல் போறோம். துணி, ஆடை, துவைத்தல், அலசல், கலவை, சலவை, இலவசம், பொருள், 2 சொல்லியாச்சு. இப்ப 3வது குறிப்பு. இனாம், இனாம். வெரி குட். முதல்ல இது தோணவே இல்லையோ? அவர் சொன்னதை அப்படியே கம்பைன் பண்ணி பார்த்தா வந்து யோசிச்சு பார்த்து விளங்கிக்கிட்ட, கண்டுபிடிச்சிட்ட. வெல் டன். 5 மதிப்பெண்கள். நீங்க அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி வாங்க. சேலம் ஹோலி கிராஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 2வது சுற்றின் முதல் வாய்ப்பு உங்களுக்கு. துவங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்போது துவங்குகிறது. வரிசை, அணிவகுப்பு, நிகழ்ச்சியின், வேறு, நிஜம், நிரல், நிரல், தலையணை, தலையணை, மெத்தை, உள்ளே, பஞ்சு,
கோணல். மானல். நல்ல குறிப்பு ஒன்று கொடுக்கலாமே. சுழிவு. நெளிவு. புகழ். இகழ். இன்னும் ஒன்று. தியானம். யோகா. ஒன்றிணைப்பது. மனம். மூன்றாவது குறிப்பு. ஆவி. ஆன்மா. வெரி குட். ஹோலி கிராஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். முழுமையா 5 மதிப்பெண்கள். அழகான குறிப்பு. நிதானமா சிந்திச்சு செயல்படுறீங்க. இப்படியே இருந்தா இறுதி கட்டம் வரைக்கும் போகலாம். தேங்க்யூ. இப்போ இரண்டாவது வாய்ப்பை நீங்க முதல்ல பயன்படுத்திக்கிறீங்களா? இடம் மாறி நில்லுங்க. துவங்கலாமா? இப்போ குறிப்புகள் நீ கொடுக்க வேண்டும். உங்களுக்கான கால அவகாசம் இப்போது துவங்குகிறது. மாதம். திங்கள். தீபாவளி. ஐப்பசி. நெஞ்சம். இதயம். அகம். மனம். மூன்றாவது குறிப்பு. இணை. உள்ளம். உள்ளம். இந்த. அந்த. வழி. மன்னிக்கணும், விதிமீறல். திரையில பாக்குற சொல்ல பிரிச்சு பயன்படுத்தக்கூடாது. ஒற்றை. இரட்டை. சிவன். நந்தி. சிலை. லிங்கம். சேலம் ஹோலி கிராஸ் கொஞ்சம் பதற்றப்பட்டு அவசரமா ஒரு சொல்லு தவற விட்டு இப்ப மொத்த மதிப்பெண்கள் உங்களுக்கு எவ்வளவு? ஒண்ணு தானே தவற விட்டீங்க. 14 தானே. நீங்க அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி வாங்க. இப்போ உங்களுடைய மதிப்பெண்கள் இது வரைக்கும் எவ்வளவு? 8. இதில் 5ஐயும் கண்டுபிடித்தா நீங்க ஒரு நல்ல நிலைக்கு வரலாம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்போது துவங்குகிறது. வெயில். குளிர். மழை. மாற்றம். மாற்றம். பருவம். சொல். பொருள். துரிதமாக. உச்சரிப்பு. அடுத்த சொல் போலாம். சாலை. பாதை. வரி. சுங்கம். குட். விசாலம். பரவல். பரவல். ஓட்டுநர். நடத்துனர். வாகனம். பேருந்து. இப்போ அந்த விட்ட சொல் மறுபடியும் வந்திருக்கு. என்ன குறிப்புகள் இது வரைக்கும் கொடுத்துருக்கோம் முன்னாடி? எழுத்து. ஆ, துரித. ஆ. அரிப்பு. மூணாவது குறிப்பு அது. அரிப்பு. எழுத்து. சொரிப்பு. மன்னிக்கணும், தவறான விடை. அது என்ன சொல்? குறிப்பு. குறிப்பு. என்ன வேண்டுதலா ஒவ்வொரு சுற்றிலையும் ஒன்று சொல்லக்கூடாதுன்னு? இப்போ எவ்வளோ உங்களுடைய மதிப்பெண்கள்? 12. பரவாயில்ல, நீங்க அமர்ந்துருங்க. அடுத்த அணி வாங்க. இரண்டாவது சுற்றின் 2வது வாய்ப்பு உங்களுக்கு. இதுவரைக்கும் நீங்க எதையும் தவற விடல. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்போது துவங்குகிறது. அனாதை. ஆசிரமம். கொடுப்பது. தானம். ஆறுதல். ஆதரவு. பல். சொத்தை. இடையில். இடைவேளி. முடுக்கு. இடுக்கு. உடை. ஆடை. துவைத்தால். ஈரம். நிறம். வெளுப்பு. பூங்கா. விளையாட்டு. தூளி. ஊஞ்சல். பாட்டு. இசை. கல்யாணத்தில். நாதஸ்வரம். மேடை. கச்சேரி. இனிமேல் நான் உங்களுக்கு அப்படிதான் சொல்ல போறேன். 5 மதிப்பெண்கள் உங்களுக்கு. வெல் டன். அழகா சொல்லிருக்கீங்க. நீங்க அமர்ந்துருங்க. வாங்க. இரண்டாவது சுற்றை முடித்து வைக்க போவது நீங்கள். 5ஐயும் கண்டுபிடித்தரலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்போது துவங்குகிறது. நாட்காலி. மேசை. 3. முக்காலி.
ஆச்சரியம், வியப்பு, வியப்பு, ஆடுகளம், மைதானம், ஒப்படைப்பு, வேறு, வீட்டின் வாசல், அடுத்த சொல், அடுத்த சொல். விலங்கு, மிருகம், இப்ப திரும்ப ஒப்படைப்பு வந்திருக்கு இல்லையா? செருப்பு, ஒப்படைப்புலாம் சொன்னாரு. வீட்டின் இப்ப செருப்புன்னு சொல்லியிருக்கான். பயங்கரமா இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கோ? சரி, ஒப்படைப்பு, வீட்டின் செருப்பு, செருப்பு, முறப்பு, இல்லையே, என்ன சொல்லுது? பொறுப்பு. பரவாயில்ல, நீங்க 4 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. முக்காலின்னு ஒரு சொல்லு கண்டுபிடிச்சப்போ முதல்ல என்ன குறிப்பு கொடுத்த? நாட்காலி. அது கொடுக்கலாமா? அந்த காலின்னு இருக்கிறத நீ பயன்படுத்தக்கூடாதுல்ல. ஏற்கனவே ஒரு அணிக்கு நான் அது வந்து எச்சரிக்கையாக சொல்லி அவங்களுக்கு நான் மதிப்பெண் கொடுக்கல. அப்போ உங்களுக்கும் நான் கொடுக்க முடியாது இல்லையா? கோவை பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல், உங்களுடைய மதிப்பெண்கள் 13. சென்னை எவர்வின் பள்ளியின் அணி பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் 12. சேலம் ஹோலி கிராஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் 14. மதுரை எஸ்எஸ்வி பள்ளி மாணவியர் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் முழுவதாக 15. இடைவேளைக்கு பிறகு நம்ம சந்திக்க போகிற அந்த 3வது சுற்றின் இறுதியில் குறைந்த மதிப்பெண்களை பெற்றிருக்கும் அணி நிகழ்ச்சியில் தொடர முடியாது. அது யாருன்றதை இடைவேளைக்கு பிறகு நம்ம சந்திக்கும் பொழுது தெரிஞ்சுக்குவோம். இது காளிமார்க் பவன்ட்ட ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீண்டும் அரங்கத்தினுள் வரவேற்கிறேன். இது காளிமார்க் பவன்ட்ட ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இது நிகழ்ச்சியினுடைய 3வது சுற்று. இந்த சுற்றின் இறுதியில் மதிப்பெண்களில் குறைந்த அணி வெளியேற வேண்டியிருக்கும். இந்த 3வது சுற்று கற்பக விநாயகா வழங்கும் நெடுஞ்சொற்கள் சுற்று. நெடுஞ்சொற்கள் என்பது கொஞ்சம் நீளமான பெரிய சொல். இது வரைக்கும் எல்லாம் ஒரு சொல்லாக பார்த்துட்டு வந்தீங்க. இது இரட்டை சொற்களாக இருக்கலாம் அல்லது கூட்டு சொற்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு சொல் குறிப்பாக தான் தர முடியும். மற்ற விதிமுறைகள் எல்லாம் அதே தான். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்போது துவங்குகிறது. நெருப்பு, தீ, பெட்டி, தீக்குச்சி, 1, மரகதம், மாணிக்கம், தன்மை, கல், 3வது குறிப்பு. பணம், விலைமதிப்பற்ற. பரவாயில்ல, அதை ஏற்றுக்கிற. விலை மதிப்பு என்பது சொல், ஏற்றுக்கலாம். ஏற்றம், தாழ்வு, உள்ளம், தாழ்வு மனப்பான்மை, குட். மறைமுகமாக, வேறு, பாராட்டுதல், மறைமுகமாக பாராட்டுதல், தூற்றுதல், 3வது குறிப்பு. இகழ்ச்சி, மஞ்சப்புகழ்ச்சி, மஞ்ச புகழ்ச்சி. இன்னும் ஒன்று. நாட்டியம், பரதம், ஓவியம், கலை, அரட்டை, கலையரங்கம். வெரி குட். 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. சேலம் ஹோலி கிராஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நீங்க அமர்ந்திருக்கலாம். சென்ற முறை ஒரு சில தவறுகள் நிகழ்ந்தன. அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது இந்த முறை. போட்டியில் தொடர்ந்து நம்ம தக்க வச்சுக்கணும்னா கவனமாக இருக்கணும். துவங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்போது துவங்குகிறது. கைதிகள், திருடன், சிறையில், விசாரணை, முழுமையாக, புலன் விசாரணை, 1, 4, 3, வேறு. அடுத்த சொல். சிவகார்த்திகேயன், நடிகர், ஓட்டம், எதிர்நீச்சல், சாலை, போக்குவரத்து,
குறுக்கே. வேகத்தடை. வேகத்தடை. பாதுகாப்பு. கவசம். கொடுப்பது. கொடுப்பது. காவல்துறை. இடம். பாதுகாப்பு. அவசரப்படாம சொல்லு. காவல் நிலையம். வெரி குட். இப்ப இதுக்கு ஒரு குறிப்பு 4ன்னு சொன்னா நீ 3ன்னு சொன்ன. போர். சொல்றது ஒரு டைம் இல்ல. கப்பற்படை. கடைசி குறிப்பு கொடுத்துரு. இன்னும் 10 வினாடிகள் இருக்கின்றன. கப்பற்படையா? அவன் சொன்னது கப்பற்படை. 6. சொல்ற. இங்க வா. அவனை அடிக்கிறதுனா அடிச்சுட்டு வந்துடும். அப்படி கத்தக்கூடாது. அடிக்கணும்னு நினைச்சா அவ்வளவுதானே. அதுக்கு அப்படியே சத்தம் போடுவா. அவன் மிரண்டு போய் அவன் விட தெரிஞ்சா சொல்ல மாட்டேன்னு அவன் அடம் பிடிக்கிறான். அவனும் யோசித்து தான் பார்க்குறான். 5ஆம் படை என்பது விடை. ஆனால் கப்பற்படை வரைக்கும் வந்துட்டியே, அதனால தான் அவனால் தாங்க முடியல. படைன்ற சொல் சிரமம், அதை கண்டுபிடிச்சிட்ட. அப்படியும் சிக்காம போயிடுச்சு. நல்ல வேளை இவ்வளோ தள்ளி நிற்க வைக்கிறோம் உங்களையெல்லாம். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். ஒன்று தவற விட்டுருக்குறீங்க போன முறை. இப்போ மொத்தம் 17 மதிப்பெண்கள். நம்பிக்கையோடு அமர்ந்துருங்க, பார்ப்போம். இதுவரைக்கும் உங்களுடைய மதிப்பெண்கள் 12. நீங்க முழுமையா கண்டுபிடித்தாதான் போட்டியில தொடர்ந்து நிலைத்திருக்க முடியும். எச்சரிக்கையா இருங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்போது துவங்குகிறது. அடுத்த சொல். சிசு. குழந்தை. கரம். கைக்குழந்தை. சூரியன். சந்திரன். கிரகம். மண்டலம். இணைத்தாள். சந்திர மண்டலம். ஏறுவதற்கு. ஏணி. அடிகள். படிக்கட்டு. இணைத்தாள். நிதானமா சொல். முதல்ல என்ன விடை சொன்ன? படிக்கட்டு. ஏறுவது. ஏணி. அப்புறம் என்ன சொன்ன? படிக்கட்டு. இணைத்தாள்னு சொன்னான். ஏணி படிக்கட்டு. நீ துணிவா சொல்ற வரைக்கும் நான் ஏத்துக்க முடியாது விடையா. ஏணி படிக்கட்டு. ஏணி படிக்கட்டா? நாட்டிற்கு. தேசம். தீங்கு. துரோகம். ராணி. ராஜ துரோகம். வெரி குட். அடுத்தது. பேசுவதற்கு. அலைபேசி. இருவருக்கு. கைபேசி. ஐயோ, பின்னாடி உன் பள்ளிக்கூடத்துக்கு ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் பீட்லாம் ஏறி அந்த பசங்களுக்குலாம் இருதயம் வாய்க்கு வந்துடுச்சு. ரொம்ப போராடி ஒரு சொல் கண்டுபிடிச்சி. அது எது? ஏணி படிக்கட்டு. அது நீ இப்போ ஒரே ஒரு இறுதியாக வாய்ப்பு தரேன். அதை சரியாக சொன்னால் உனக்கு நான் மதிப்பெண் தரேன், இல்லைன்னா கிடையாது. படிக்கட்டு ஏணியா? படிக்கட்டு ஏணியா? ஏணி படிகள், அவ்வளோதான். ஏணி படின்னு சொல்லியிருந்தா கூட கொடுத்துருப்பேன். ஏணி படிகள், அதனால அதுவும் கொடுக்க முடியாது. எத்தனை கண்டுபிடிச்சிருக்கீங்க? 3. மொத்தம் 15 மதிப்பெண்கள். நீங்கள் அமர்ந்துருங்க. துவங்கலாமா? இப்போ இது வரைக்கும் நீங்கள் எந்த சொல்லையும் தவறவில்லை. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்போது துவங்குகிறது. கரம். கை. நிறம். நீ அதே மாதிரி சொல்லிப்பாரு. ஒன்று வண்ணம். இணைத்து. கைவண்ணம். சிம்மம். சிம்மம். ராசி. பார்ப்பது. பயன். இதழில். ராசிபலன். சேனை. படை. கடலில். கப்பற்படை. வெரி குட். தவறுக்கு. தண்டனை. கேட்பது. மன்னிப்பு. பாதிரியாரிடம். பாவ மன்னிப்பு. குட். பதில். விடை. எதிர். கேள்வி. அறிவு. சொல்லு. கேள்வி ஞானம். வெரி குட். பரவாயில்லையா? ஆடியே 5ஐயும் கண்டுபிடிக்க வச்சு. ரொம்ப அழகான குறிப்புகள், நிதானிச்ச அழகான யூகம். உங்க 2 பேருக்கும் சிறப்பான பாராட்டுகள் உண்டு. நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும் இவங்களுடைய மதிப்பெண்கள்.
3 சுற்றுகள் முடிவடையும் பொழுது குறைந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் அணி எவர்வின். அவர்கள் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் 15. இந்த நிகழ்ச்சியில் இந்த சுற்றை தாண்டி அவர்கள் தொடர முடியாது. வெளியேறும் அணி எவர்வின் சென்னை. எவர்வின், உங்களுடைய நண்பர்கள் இவ்வளோ உங்களை உற்சாகப்படுத்தியும் எதனாலேயோ அது உங்கள் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காம போனது என்ன காரணம்? குறிப்புகள் கொஞ்சம் சரியா வரல. இன்னைக்கு நமக்கு இல்லை, அவ்வளோதான் இல்லை. உங்கள் நண்பர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? டோன்ட் வெரி பி ஹாப்பி. நீங்கள் தோத்துருவீங்க, அவங்க டோன்ட் வெரி பி ஹாப்பியா? பரவாயில்ல, உங்களது முயற்சியை நாங்கள் பாராட்டுகிறோம். 3வது சுற்றோடு வெளியேறும் சென்னை எவர்வின் பள்ளி அணியினருக்கு காளிமார்க் பொவன்டோ வழங்கும் இந்த கிஃப்ட் ஹேம்பர் பரிசு. இடைவேளைக்கு பிறகு மீதமுள்ள 3 அணிகளோடு அந்த இறுதி கட்டத்தில் மறுபடியும் சந்திப்போம், காத்திருங்கள். இது காளிமார்க் பொவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷன் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்திற்கு மறுபடியும் வரவேற்கிறோம். இது காளிமார்க் பொவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷன் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இறுதி கட்டம். முதல் அணி கோவை பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் மாணவர்கள். 1.5 நிமிடங்களில் நீங்கள் அதிகபட்சம் எத்தனை சொற்களை கண்டுபிடிக்கிறீர்களோ ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு மதிப்பெண். நீங்கள் ஒரு சொல் சிரமமாக இருக்குன்னு நினச்சா இதை நீங்கள் பின் தள்ளி விடலாம், பின்னாடி மறுபடியும் வரும். அந்த மாதிரி 3 முறை நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம், அதற்கு மேல் முடியாது. ஏதாவது சந்தேகங்கள் உண்டா? உங்களுக்கான 1.5 நிமிட கால அவகாசம் இப்போது துவங்குகிறது. வானூர்தி, விமானம், 1, பொங்கல், சுண்டல், 2, வெப்பம், தட்பம், 3, அடுத்தது ஆற்றல், நிலை, 4, அடுத்த சொல் ஒப்பந்தம், உடன்பாடு, 5, ஆய்வு, சோதனை, 6, நடத்துனர், ஓட்டுநர், 7, அரக்கன், மூடன், அரக்கன் சொன்னா அடுத்த குறிப்பு முரடன், அரக்கன், 2வது குறிப்பு முரடன், சொல்லிடுவேன். அடுத்த சொல் போலாமா? அடுத்த சொல் சொல்றான். அடுத்த சொல் 3 முறை தள்ளியாச்சு, இனிமே தள்ள முடியாது. விளிம்பு, கடைசி ஏதோ சொல்லி களிம். விதிமீறல். அடுத்த சொல் சொல்ற, அடுத்து சீக்கிரமா. ரம்யம், இதம், 8, நுட்பம், வேற தொழில்மை, தொழில், தன்மை, தொன்மை, பன்மை, ஒருமை. 8 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. மற்ற அணிகள் எப்படி விளையாட போறாங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய வாய்ப்பு தீர்மானிக்கப்பட போக இருக்கிறது. நம்பிக்கையோட அமர்ந்துருங்க. வாங்க அடுத்த அணி. சேலம் ஹோலி கிராஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இப்போ உங்களுடைய மதிப்பெண்கள் 19. கோவை பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் 25ல் இருக்காங்க. அதனால் குறைந்தபட்சம் நீங்கள் 6 சொற்களாவது கண்டுபிடித்தாதான் அவர்களை தாண்டி போக முடியும். 6 இணையாகும், அதை தாண்டி போகணும் மேலே. தொடங்கலாமா? ஏதாவது சந்தேகங்கள் உண்டா? உங்களுக்கான 1.5 நிமிட கால அவகாசம் இப்போது துவங்குகிறது. வார்த்தையை, எழுத்து, தெளிவாக உச்சரிப்பு. 1, சரியா சொன்னாதான் மதிப்பெண் கொடுப்பேன், பாதியில முழுங்குற. தீர்ப்பு, நடுவர், வழக்கறிஞர், நீதிபதி. 2, சமம், இணை. 3, ஆனந்தம், மகிழ்ச்சி, உச்சகட்ட, பரவசம். 4, சாமான், மளிகை. 5, அந்தம், முடிவு, எதிர், ஆதி. 6, சாவி, பூட்டு, செந்தமிழ், திறவுகோல். 7, தும்மல், இருமல். 8, திருவிழா, பண்டிகை, சுற்றுவது,
ரங்கராட்டினம். பாதி. ராட்டினம். 9. பட்டை. நாமம். கிராம்பு. சீரகம். மூன்றாவது குறிப்பு. வேறு. மூணாவது. லவங்கம். 10. நகர். 10 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. ஹோலி கிராஸ் மெட்ரிக் சேலம். இப்போ உங்களுடைய மதிப்பெண்கள் 29. 29. நீங்க அமர்ந்துருங்க, நீங்க வாங்க. உங்களுக்கான 1.5 நிமிட கால அவகாசம் இப்போது துவங்குகிறது. எதிர்பார்ப்பு. கனவு. கிடைக்காவிட்டால் ஏமாற்றம். 1. நிறை. குறை. 2. நாணம். வெட்கம். 3. சகுனி. வில்லன். தீட்டியது. சதி. 4. கடமை. கண்ணியம். அடுத்தது. கட்டுப்பாடு. 5. பாரதம். இந்தியா. 6. தேவையற்ற. பயனற்ற. அலைச்சல். வீண். 7. வாய்ப்பு. சந்தர்ப்பம். 8. ஆவல். விருப்பம். விருப்பம். ஆர்வம். 9. அடுத்தது. அடுத்த சொல். அடுத்தது. அடுத்த சொல். அக்கறையின்மை. கவனக்குறைவு. அலட்சியம். உதாசீனம். 10. அடுத்து சார். அடுத்த சொல். 3 தள்ளியாச்சு. அம்பேத்கர். சட்டம். ஒழித்தது. தீண்டாமை. 11. விளக்கு. ஒளி. வெளிச்சம். ஒளி. சுடர். 12. 12 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. 32 மதிப்பெண்கள் பெற்று முதல் அணியாக இன்றைய நிகழ்ச்சி நீங்கள் தேர்வாகி இருக்கிறீர்கள். அதனால நீங்களும் சேலம் ஹோலி கிராஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலும் அடுத்த நிலைக்கு தேர்வாகி இருக்கிற அணி. வாங்க எல்லாருமே. விஞ்ஞானி, என்ன ஆச்சு? குழப்பம் வந்துருச்சா? எப்படி, என்ன பிரச்சனை சொல்லு. விளங்காம போயிருச்சா உனக்கு? சரி, பரவாயில்ல. ஹோலி கிராஸ் மெட்ரிக் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வரும்போது நீங்க வந்து அடுத்த நிலைக்கு போவீங்கன்ற நம்பிக்கையோட வந்தீங்களா? பயத்தோட டென்ஷன் இருந்தது. நீங்க அடுத்த நிலைக்கு போயிடுவோன்ற நம்பிக்கையோட தான் வந்தீங்க, அப்படியா? இன்னும் அடுத்த நிலைக்கெல்லாம் இன்னும் ஆயத்தப்படணும். படிப்புக்கு போக இதுக்கும் நீங்க பயிற்சி எடுத்தாதான் கடைசி நிலை வரைக்கும் வர முடியும். மதுரை ஸ்ரீ சுந்தரேஸ்வர வித்யாலயா பள்ளி மாணவியரும் சேலம் ஹோலி கிராஸ் மெட்ரிக் பள்ளி மாணவர்களும் அடுத்த நிலைக்கு தேர்வாகி இருக்கிறார்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். இருந்தாலும் கோவையிலிருந்து வந்திருக்கிற பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் சிறுவர்களாக இருந்தால் கூட உங்களுடைய தமிழ் ஈடுபாடும் உங்களுக்கு இருக்கிற தமிழ் அறிவும் எல்லாரும் எங்களை வந்து மெய்சிலிருக்க வைக்கிறது. நீங்கள் பேசுனதை கேட்டோம், நீங்கள் பங்கு பெறுறதையும் பார்த்தோம். உங்களுக்கு இன்னும் வயசு இருக்குது, வாய்ப்புகள் நிறைய வரும். சரியாக பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கும் எங்களது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இன்றைய நிகழ்ச்சியில் இறுதிக்கட்டம் வரை பங்கு பெற்ற இந்த 3 அணிகளுக்கும் காளிமார்க் பவன்டோ வழங்கும் இந்த கிஃப்ட் ஹேம்பர் பரிசு. அடுத்த வாரம் இதே போல திறமையான 4 புதிய அணிகளோடு உங்களை சந்திக்கும் வரை இன்றைக்கு பங்கு பெற்ற 4 பள்ளி அணிகளின் சார்பிலும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துதலும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன். இது காளிமார்க் பவன்டோ 1 வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 3 பவர்ட் பை கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்.